ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழம்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி எதுவுமே இல்லாமல் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் இந்த குழம்பு செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாம். ஒரு நாள் மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 4-5 நாள் கெட்டு போகாது. அந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்கள் செல்லை தேடி வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. என்ன பண்ணிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு குழம்போட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னா நல்லா திக்காக இருக்கும். அதனால தான் சேர்த்துருக்குறோம். அதே மாதிரி பாசிப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். இதை நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகவும் 1 டேபிள் ஸ்பூன், எல்லாமே ஒரே டேபிள் ஸ்பூன் தாங்க. இதில் வரட்டு மல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, வரமல்லி, அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகோட காரம் அதிகம் இருக்கணுங்க, அப்போ தான் ரொம்பவே நல்லது. உங்களுக்கு தேவைப்பட்டால் வரமிளகா ஒரு 2 சேர்த்துக்கலாம். நான் லாஸ்ட்டு தான் சேர்க்க போகிறேன். அந்த கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துட்டுருக்கு. இது கருகிடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் இதை பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு, சீரகம் இது 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்காக கொஞ்சம் ஃப்ளேவர் வரட்டும். 3 கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போது சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கலாம். அதை இதில் சேர்த்துருக்கிறேன். இது பச்சை வாசனை எல்லாமே போகணும். எதுக்காக நம்ம இப்படி செய்யறோம்னா, தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் செய்யப்போம். குழம்பு நல்லா திக்காக கிடைக்கணும்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சி ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், திக்காவும் கிடைக்கும். அதனால தான் 1 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, ஒரே ஒரு தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பவுடர், வறுத்த இது எல்லாத்தையும் அரைச்சாச்சு. அதை என்ன பண்ணிக்கலாம்னா இதில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அப்படி செய்யும் பொழுது ஏற்கனவே வதக்கியிருக்கோம், ஸோ கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால தான். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு நிறைய கிடைக்கும். அது கொஞ்சம் கொதிக்க கொதிக்க குழம்பு கிடைக்கும். அதனால் தண்ணி எக்ஸஸாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தக்காளி சேர்க்கல அப்படின்னா புளியினுடைய அளவை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்க்கலாங்க. பாருங்களேன், கொஞ்சம் திக்காக கொதிக்க கொதிக்க திக்காயிட்டே இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், பக்கத்துலேயே இருக்கணும். லோ ஃப்ளேம் பண்ணிட்டு தான் எல்லா வேலையுமே பார்க்கணுங்க. இப்போது உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். என்னதான் நம்ம அரைச்சி ஊற்றினாலும் சாம்பார் தூளும் இதுக்கு சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை இறக்கிடலாங்க. அவ்வளோதான். தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொதிச்சிட்ருக்கு பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. லோ ஃப்ளேம்லேயே எப்படி கொதிக்குதுன்னு பாருங்களேன். பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே அப்படியே டெம்டிங்காக இருக்குது. ஒரு சாதத்தில் அப்படியே இந்த குழம்பு நல்லா திக்காக இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து போட்டு அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா, அப்பளம் மட்டும் இருந்தால் போதும், அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க, எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா வெளியவும் லீக் ஆகாது. இதை 2-3 நாள் சேஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சமாக நல்லெண்ணெய் தாளித்து கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளித்து ஊற்றினோன்னா அதனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம புளியோதரைலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான் லாஸ்ட் கொடுக்குறதும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டாச்சு. நீங்கள் பார்க்க
பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், எங்கே போய் பாருங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.